வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சூர்யா அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே என்ஜிகே படத்துக்காக அப்டேட்டுக்காண்டி ரொம்பவே காத்துட்ருக்காங்க. அந்த வகையில் என்ஜிகே படத்துக்கான அப்டேட் தற்போது வெளியாகிருக்குங்க. சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக என்ஜிகே படத்தில் ராகுல் பீர்த்தி சிங், சாய் பல்லவி அப்படின்ட்டு 2 ஹீரோயின்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா தான் என்ஜிகே படத்துக்கு இசையமைச்சிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சீத்து ஸ்ரீராம் ஒரு பாடல் பாடியிருந்தாரு. அந்த பாடலுக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஆமாங்க, சமீபத்தில் விஸ்வாசம் படம் வெளியாகிருந்துச்சு. அந்த படத்தில் வெளியான கண்ணான கண்ணே சாங் ரொம்பவே எல்லோரையுமே கவர்ந்துருந்துச்சு. அந்த பாட்டை பாடியிருந்த சீத்து ஸ்ரீராம் தான் என்ஜிகே படத்தில் ஒரு மெலடி சாங்கை பாடியிருக்காரு. அதுக்கான வீடியோவும் சமீபத்தில் வெளியாகிருந்துச்சு. இதனால் என்ஜிகே படத்துக்கான அந்த ஒரு மெலடி சாங்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ஜிகே படத்திற்கான ஷூட்டிங் தற்போது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தகவல் தற்போது வெளியாகிருக்குங்க. இதை என்ஜிகே படத்தோட டைரக்டர் செல்வராகவன் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு அவரோட ட்விட்டர் பேஜ்லையும் என்ஜிகே படத்திற்கான ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. மேலும் செல்வராகவன் சூர்யாவோட பயணித்த இந்த தருணங்கள் ரொம்பவே அற்புதமானது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. மேலும் சூர்யா ஒரு நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் என்ஜிகே படத்தில் ஒரு ஃபார்மராகவும் ஒரு பொலிட்டீஷியனாகவும் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் ஏற்கனவே வெளியாயிருந்துச்சு. இதனால் என்ஜிகே படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த வகையில் தான் ரசிகர்கள் அனைவருமே என்ஜிகே படத்துக்காக அப்டேட்டுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு அப்டேட் வெளிவருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.